598 திருவடி நாணம் சிவமாக்கும் மிக்கும் திருவடி நாணம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி நாணம் சிறைமலை மீட்கும் திருவடி நாணமே தின்சித்தி முத்தியே அப்படின்றாருங்க. திருவனுடைய மகிமையை பத்தி இந்த பாடல்ல அவர் குறிப்பிடுகின்றார். திருவடி நாணயத்தால என்ன கிடைக்கும் அப்படின்னோம்னா, ஒரு சீடனுக்கு சிவான் தன்மை அடைய முடியும், சிவலோகம் போக முடியும், தன்னை தளப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆணவம் மலங்களை நீக்கிவிட்டு பிறப்பு சைக்கிள் இருந்து வெளியேறி சித்தி முத்தி பேர்களை அவன் பெற முடியும் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய மூலக்கருத்தா நான் இங்கு உணர்கின்றேன். இந்த லைன்ல போறதால, அதாவது திருவடியை நோக்கி நம்ம பயணிக்கிறதால 4 நன்மைகள் கிடைக்குது. ஒண்ணு, சிவமயமாக நம்ம மாறுகின்றோம். சிவலோகம் என்கின்ற பேரின்பத்தை நாம் அடைய முடியும். அந்த மும்மலம் நீக்கம் நடைபெறுகின்றது. அதோட இல்ல, தின் சித்திகளும் முக்திகளும் அட்டமா சித்திகளை பின்பற்றி முக்தி நிலையை அடையக்கூடிய வழிமுறைகளும் இது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத திருப்பி ஒரு எஸ்ஸாக்டா அந்த பாடல சொல்லதா நம்ம உணர முடிகின்றது. அப்ப நம்ம தூய்மைப்படுத்தி பாவம் போக்கி இறைவனாக மாறும் வல்லமை எப்படி ஒரு முட்டையிலிருந்து புழு வருது, புழுவுல இருந்து கூட்டுப்புழு வருது, கூட்டுப்புழுல இருந்து திருப்பி பட்டாம்பூச்சியாக மாறுகின்றது. ஒரு முட்டை பட்டாம்பூச்சியாக மாற முடியும் என்றால் ஒரு மனிதனும் இறைவனாக மாற முடியும் அப்படின்றதுதான் அந்த கான்செப்டினுடைய முக்கியமான விஷயம். அப்ப அந்த கதை ஒரு சின்ன உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சீடன் என்னன்னா, திருவடி நாணம் பெற்று எப்படி தன்னை மாற்றிக்கொண்டான். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்ப நடக்குது? இப்ப இந்த ரீல்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு கூட்டுப்புழுவில இருந்து அந்த இன்ஸ்டன்டா பட்டாம்பூச்சி வெளியில வர்றத அது ஏஐ மூலமா போடுறாங்களா இல்ல உண்மையிலேயே போட்டோ எடுத்து போடுறாங்களா தெரியல. அந்த இன்ஸ்டன்ட் நாணம் அந்த நம்மளால பார்க்க முடிகின்றது மாதிரி வாழ்க்கையில நிம்மதி வேணும், பெரிய நாணிய தேடிக்கிட்டு ஒருத்தன் போறான். அவனுக்கு எப்பயுமே அந்த நான் என்ற அகந்த எல்லாருக்கும் மேலேயும் இருக்குது, கோபம் வருது, உலக பொருட்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு எண்ணம் வருது, ஆசை வருது. இதுக்கு மேலேயும் என்ன பண்றான்னா, முக்தி வேண்டும், இறைவனை காண வேண்டும் அப்படின்னு அந்த குருநாதர்கிட்ட கேட்கலாம். குருநாதர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ எதையும் செய்ய வேண்டாம், அதிகாலையில் என் திருவடி பாதங்களை மட்டும் வணங்குன்றாங்க. அவன் அதையே செஞ்சுட்டு இருக்கிறான் தொடர்ச்சியா. அப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னாக்கா, முன்னாடி 3 மலங்கள் நீக்கப்படுகின்றன, அப்புறம் சிவலோக உணர்வு வருகின்றது, அப்புறம் குருவை தொடும்போதெல்லாம் அவனுக்கு பேரமைதி கிடைக்கின்றது, உலகில் அலைபாய்கின்ற மனமானது அடங்கி விடுகின்றது. அப்ப அந்த பேரொழியின் மூலமாக அவனே சிவமாக ஆகிவிடுகின்றான். இப்ப குரு வேற அவன் வேறன்னு அவனுக்கு டிஃபரன்ஸ் வர்றதில்ல. இதுதான் இந்த கதையில நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப திருவடி மூலமாக முழு உலகத்தையும் காண முடியும். நான் இல்லை, சிவன் மட்டுமே என்கின்றது உணர முடியும். அந்த சிறைமலத்திலிருந்து சிவலோகத்துக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறது அந்த திருவடி பேரு. ஒரு பிராக்டிக்கலா நம்ம லைஃப் ஸ்டைல்ல எப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்னோம்னா, காலையில எழுந்த உடனே நமக்கு ஒரு இறை வழிபாடு அல்லது பெற்றோரை வணங்குதல் அல்லது குரு இவங்களை நம்ம காலைல வணங்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த ஈகோ தலை தூக்குறது குறையும், மன அழுத்தம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையிலே நம்ம செய்கின்ற வேலை அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் அந்த வேலையை இறைவனுக்கு செய்யும் வேலையாக தொண்டாக செய்யும் போது நமக்கு தெளிவும் நேர்த்தியும் கிடைக்கும்னு சொல்லலாம். கடைசியா நம்ம 10 நிமிஷம் தியானத்துடன் நம்ம பேரின்ப காட்சியை தியானமாக பார்க்க கூடும்போது நமக்கு நம்மளை சுத்தி என்ன பிரச்சனை நடந்தாலும் மனதுல ஒரு ஆழ்ந்த அமைதியை உண்டு பண்ண முடியும். அப்ப திருவடி நாளம் தெளிவு ஏற்பட அறியாமை நீங்கும் என்று கூறி தளத்தை கௌரியமா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கம், நிறைய நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1598வது திருமந்திரம். திருவடி ஞானம் தெய்வீகம். திருமந்திரம். திருவடி ஞானம் சிவம் ஆக்குவிக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும். திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே. அருமையான திருமந்திரம். திருவடி ஞானம் பரம்பொருளாகிய சிவபெருமானின் திருவடிகளை சிந்தித்து இருக்கின்ற உணர்வு, நினைவு
அறிவு சிவஞானம் ஆகும். இச்சிவஞானம் தியானிப்பவரை சிவ வடிவமாக செய்யும். இச்சிவ ஞானம் வீட்டுலக வாழ்வடைய செய்யும். சிவன் திருவடி தியானம் புலன்கள் இச்சை வழி சென்று பாசவலையாகிய சிறையில் சிக்கி பரிதவிக்காது உயிர்களை மீட்டு வரும். சிவன் திருவடி தியானம் பேரின்ப வீட்டுலக வாழ்வு சித்திக்க செய்யும். திண்மை சித்தி அடைதல் முத்தி வீடு பேறு. கழக வெளியீட்டில் திருவடி உணர்வு ஆறு உயிர்களை மும்மல பிடிப்பு நின்றும் செம்மையுற விடுவிக்கும். அவ்வுணர்வே கிடைத்தற்கரிய திருவருள் சித்திகளை எய்துவிக்கும். அதுவே சிவ உலக வாழ்வினை சேர்ப்பிக்கும். அவ்வுணர்வே சிவமாம் பெரு வாழ்வையும் கூட்டுவிக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1598. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் சிறைமல மீட்கும். திருவடி ஞானமே தின் சித்தி முக்தியே. Translation. The wisdom of the holy feet will change me into the essence of Sivam. The wisdom of the holy feet will reach me to Siva's place. The wisdom of the holy feet will release me from the prison of impediments. The wisdom of the holy feet is the mighty Siddhi and Mukti too. திருவடி ஞானம் தான் நம்மளை சிவமாக்கும், நம்மளை சிவலோகம் சேர்க்கும். நம்ம சிறையிலிருந்து, இந்த மாய சிறையிலிருந்து நம்மளை மீட்கிறதும் சிவன் திருவடி ஞானம்தான். தின் சித்தியான முக்தியை அருள்றதும் இந்த திருவடி ஞானம்தான். ஏன்னா ஆன்மாக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மும்மலங்களை நீக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான வழி எதுல இருக்குன்னா திருவடி ஞானத்துல தான் இருக்கு. ஏன் அப்படி இப்ப நமக்கு பசிதான் நமக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. பசிதான் பிரச்சனைனா, நான் இப்ப அம்மா தான் எனக்கு சாப்பாடு தருவாங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு உடம்புல ஏதோ ஒண்ணு பண்ணுது, எனக்கு அதை நான் போக்கணும், அது என்னோட பசியா இருக்கு அப்படின்னா, எனக்கு அம்மா தான் இருக்காங்கன்னா, என் அம்மா திருவடி தான் எனக்கு பசிய போக்குற திருவடி இல்லையா? ஏன்னா அம்மா தான் சாப்பாடு தருவாங்க, அந்த சாப்பாடால என்னோட பசி போகும். அப்ப முதல் நிலையில இருக்கும்போது அம்மாவோட திருவடியை நான் போய், அம்மா நீங்க தான் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் அழுதா போதும், அவங்க என்னோட பசிய போக்கிடுவாங்க. அப்ப என்ன பசிய போக்குறது, அந்த இடத்துல நம்ம திருவடியா நம்ம பாக்குறது, நமக்கு தேவையான ஒரு விஷயம் அம்மா தான். அடுத்து நமக்கு தேவையானது எது, நம்மளோட பசின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு எது அம்மா அருளாக நமக்கு கொடுக்குறாங்க, அந்த அவங்க என்ன கொடுக்குறாங்க, அது நம்ம பசிய போக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, நமக்கு தேவையான சத்தான விஷயத்தை நமக்கு கொடுக்கும்போது அந்த பசிங்கிற உணர்வு நம்மளை விட்டு போகுதுன்றது நமக்கு புரிய வரும். அப்ப நமக்கு அவங்க அருளா கொடுக்குற விஷயம் என்னவா இருக்குன்னா சாப்பாடா இருக்கு. ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குறாங்க, அதனால நமக்கு அந்த அருள் கொடுக்குறாங்க, அதனால நமக்கு அந்த பசி போகுது. அப்ப அவங்க எதை வேணாலும் கொடுக்குறாங்க, கல்லு மண்ணு அது மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, நமக்கு என்ன கொடுக்குறாங்க, அது நமக்கு நமக்கு அது செரிச்சு எனர்ஜியா மாதிரி நமக்கு சாப்பாடா ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு நல்ல சத்தான உணவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த ஆன்மாக்கு தேவையான விஷயம் இந்த மாயைங்கிறதுல இருந்து நமக்கு தெளிவு வரணும். இந்த ஆணவம்னு நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கோம், இது நம்ம தனி அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து தெளிவு வரணும். நமக்கு எல்லா தெளிவும் கொடுக்குற ஒரு விஷயம் எதுன்னா திருவடி ஞானம். அந்த ஒரு விஷயத்தை இப்ப எப்படி பசிக்கு சாப்பாடு தான் மருந்துங்கிற மாதிரி, இந்த நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவடி ஞானம் தான். அதுதான் முதல் நிலையில நம்ம பார்க்கும்போது கவனமா பார்க்குறோம். அதாவது நம்ம உலகியல்ல நீங்க நார்மலா இருக்கும்போது நம்ம இருள்ல தான் இப்ப நம்ம
தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கும். நமக்கு இருக்கிறது கூட நமக்கு தெரியாது இல்லையா? தூங்கும்போது தெரியாது. நீங்க எந்திரிச்சிட்ட பிறகு உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குன்றது தெரியும். நீங்க வந்து உலகத்த பார்க்குறீங்க. அது பேசிக்கா நமக்குள்ள எப்பயுமே இருக்கிறது தான் விழிப்புணர்வு. அந்த கவனங்கிறது வந்து நீங்க ஒரு விஷயத்துல கவனத்த வச்சு நீங்க செய்யும்போது தான், அந்த அந்த வேலைய உங்களால செய்ய முடியும். இப்ப நீங்க பேசுறத நான் கவனமா பேசினா தான் பேச முடியும். நீங்க கவனமா கேட்டா தான் அத கேட்க முடியும். கவனம் இல்லாம வேற எங்கேயோ இருக்கும்போது இத கேட்க முடியாது. கவனமா நடந்தா தான் ஒழுங்கா நம்மளால நடக்க முடியும். எந்த ஒரு வேலையுமே உ கவனம் இல்லாம நம்மளால செய்யவே முடியாது. அதுல கொஞ்சம் பெர்சன்ட் கவனமாவது இருந்தா தான் அந்த வேலையவே செய்ய முடியும். இல்லையா? நெறைய பெர்சன்ட் நம்ம கவனத்த போட்டோம்னா, நல்ல தெளிவா அந்த வேலைய செய்ய முடியும். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயம், இந்த உலகியல நம்ம நடத்திட்டு போறதுக்கான இருக்கிற விஷயம் நம்மளோட கவனம். அதுதான் நம்மள்ட்ட இருக்கிற முதல் நிலையாக இருக்கிற திருவடியாக இருக்கிற நமக்குள்ள நம்மள வழி நடத்திட்டு போற ஒரு அ அருள் வந்து நமக்கு குடுத்திருக்கிறது வந்து அந்த அந்த தான். அந்த அருள நம்ம பெருசா ஆக்கணும். இன்னும் அருள் இறைவனோட அருள் வரணும் அப்டின்னா, இன்னும் அந்த கவனம் நல்லா அ நமக்குள்ள வருதுன்னா, நம்மளால நிகழ்காலத்திலேயே இருக்க முடியும். நம்மளால அந்த மாயையிலிருந்து அ முன்னையும் போக தேவையில்ல, பின்னையும் போக தேவையில்ல. அந்த மாயையில சிக்கி எதிர்காலத்த நெனச்சும் கவலைப்பட தேவையில்ல. இறந்து போன விஷயங்கள நெனச்சும் கவல தேவ அந்த குப்பைய போய் கிளறி கிளறி தான் நம்மளோட கஷ்டங்கள் இருக்கும். இந்த கன்மம், மாயை இது எல்லாமே இந்த விஷயத்துலருந்து வர்றது தான். எப்ப நமக்கு அருள் வந்து அது நெறைய நமக்கு கிடைக்குதோ, நம்மளால வந்து நிகழ்காலத்துல இருக்க முடியும். இந்த மாயையிலிருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி நிக்க முடியும். அ நி அ நிகழ்காலத்துல அந்த தெளிவான இதுல அந்த அருளோட நம்ம இருக்கும்போது, எப்படியுமே நம்ம நம்ம போக்க வேண்டியது இந்த ஆணவம், கன்மம், மாயை தான். அதுக்கான அடுத்தபடியா இருக்கிறது தான் இந்த நம்மளோட கவனம் வந்து இன்னும் நல்லா பெருசாகி, இன்னும் நமக்கு தெளிவு கிடைக்கிறது. இன்னமும் நமக்கு தெளிவு கிடைக்குதா இறைவனோட அ திருவடி. அந்த இறைவனோட திருவடியில போய் நம்ம இத சேரணும். அது இன்னும் விழிப்புணர்வா, இன்னும் நமக்குள்ள அது எங்கேயும் இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு. அதுக்குள்ள போய் அந்த இறைவனோட திருவடிய போய் நம்ம போய் சேரும்போது, அது வந்து பெரிய விஷயம். கடல் மாரி இருக்கிற ஒரு விஷயம் அந்த இது. அந்த அருள்லயும் நம்ம போய் அதோட போய் சேரும்போது, அதோடயே போய் கலக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான் இத்தன சரியை, கிரியை, யோகம், ஞானம், மந்திர முறைகள், தியான முறைகள் இப்படி எல்லாம் குடுத்துருக்காங்க. என்னன்னா, இன்னும் நம்ம அந்த அருள்லே போய் நம்ம சேர்ந்து கலக்கிறதுக்காக, சிவமாக மாறுறதுக்காக. ஆக நமக்கு தேவையான அருளுங்கிறது அந்த திருவடி ஞானம். அந்த திருவடி ஞானம் தான் உங்கள வந்து சிவமாக ஆக்குறதும் சரி, அந்த சிவலோகத்துல சேர்க்கிறதும் சரி, அந்த சிறை மலம் மீட்கிறதும் சரி, நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் சித்தியான முக்தி. உண்மையான நமக்கு சித்தி எது அப்படின்னாலே அது முக்தி தான். இறைவன் அடி சேர்றது தான். மத்த சித்தியெல்லாம் உலகியலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்ல அதுலேருந்து நிறைவு பெற்று நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா உண்மையான சித்தி எதுன்னா, அந்த முக்தி அடைஞ்சு இறைவனோட சேர்றது தான். அந்த அன்பு நிலைய அடையிறது தான். அப்ப அந்த அன்பும், அம் அமைதியும் நிறைந்த இறைவன் திருவடிய சேர்றதுக்கு, அந்த அருள பெறுறதுக்கு நாம என்னலாம் செய்யணுங்கிறத தான் நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு வர்றாங்க. நம்ம அந்த பாடத்துல தான் இருக்கோம். அப்ப நமக்கு தெளிவுங்கிறது ஒண்ணு வரணும். அந்த விழிப்புணர்வுங்கிறது நம்மள்ட்ட வந்து பெருகிக்கிட்டே போகணும். அந்த இறைவனோட விழிப்புணர்வோடவே நம்ம கலக்கணும். இறைவனாகவே மாறணும். அந்த இதுக்கு வந்து திருவடி ஞானம் தான். இப்ப எப்படி பசிக்கு வந்து சாப்பாடுன்னா, இந்த ஆன்மாக்கு திருவடி ஞானம் தான். அப்படிங்கிறது தான் நான் இதுலருந்து புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஒரு நிமிஷம் வரல எனக்கு. கிருத்திகாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரியம்மா லைனம்மா ரெண்டு பேருமே ரொம்ப அழகான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க இந்த மந்திரத்துக்கு. கூடுதலா என்ன பார்க்க முடியும்னு வேணா பார்க்கலாங்கம்மா. இந்த பாடலை வந்து நம்ம கீழிருந்து மேலிருந்து கீழ் எப்படி வேணா பார்க்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சித்தி முத்தியே அப்படின்னு நம்ம நேத்திக்கு சொன்ன மாதிரிதான். வாழைப்பழம் கையில இருக்குன்னு நமக்கு தெரியணும். அது சாப்பிட்டா பசி ஆறும்னு தெரியணும். அப்பதான் அந்த பழத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்களா? இல்லைன்னா அந்த பழம் இருந்து பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும்
நமக்கு ஞானம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், நாம் திருவடியை பற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு சதா இருக்கணும். அப்பதான் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மால் அவனுடைய பார்வையிலிருந்து பார்க்க முடியும். அந்த பேதமற்ற பார்வை, விருப்பு வெறுப்பற்ற பார்வை தெரியும். நன்மை தீமை தெரியும். ஆனா அந்த நன்மை தீமையை தாண்டி விருப்பு வெறுப்பற்ற அந்த ஒரு பார்வை, அதை பார்க்க முடியும். அதுதான் இந்த சிறை மலத்தை மீட்கக்கூடியது. எது சிறை அப்படின்னா, இந்த பிறவி, இந்த உடல் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு 90 கிலோ இல்ல 80 கிலோ இல்ல 70 கிலோ இல்ல 110 கிலோல நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த உடல் தான் சிறை. நம்ம இங்கதான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதுதான் சிறை. அந்த சிறை மலத்திலிருந்து நமக்கு மீட்பு கிட்டும். அப்ப சிறை எது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அதான் பெருவடிவை தந்த பேர் நந்தி அப்படின்னு நேத்திக்கு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப அது பெருவடிவு அப்படின்னா அந்த உணர்தல் நமக்கு இருக்கணும். இல்ல நம்ம இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடியதான் நாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம அந்த சிறு வடிவுக்குள்ள போயிடுவோம். அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு நமக்கு? பெருவடிவை தந்த பேர் நந்தி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பெருவடிவுக்குள்ள நம்ம நிக்கிறோம் அப்படின்னு இருக்கும் பொழுது எதிரில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு தெளிவா தெரியும். இப்ப நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிற்கும் போது அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ள இருந்து ஒரு 50 அடி நமக்கு கண்ணு தெரியும். அதே நீங்க ஒரு 10 மாடி கட்டடத்துக்கு மேல போய் அந்த மேல இடத்துல நின்றுட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் புலப்படும். அந்த பார்வையினுடைய அளவு மாறுபடும். அதனாலதான் சொல்லுவாங்க உலகளாவிய பார்வை அப்படின்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி உலகளாவிய பார்வையை அப்படிங்கும் போது இது அது கூட உடல் சம்பந்தப்பட்டதுதான், நம்ம அறிவு சம்பந்தப்பட்டது. இது என்ன சொல்றாங்க? பிரபஞ்ச பேராற்றலினுடைய பார்வை. இத நம்ம நிறைய பேரு திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை உபயோகம் பண்ணிருப்பாங்க, பிரபஞ்ச பேராற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா அது சொல்லும் போதே நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு முகிழ்வு இருக்கும். அந்த பார்வையில நம்ம எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பல விஷயங்களை நம்மால் கடந்து செல்ல முடியும். ஒரு 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 எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு சிறுமை நடக்குது. நமக்கு அப்படின்னா இல்ல எனக்கு இது ஒண்ணுமே இல்லை, ஐ கேன் ஓவர் கம் தட் அப்படின்னு வரலாம். இல்ல ஒரு துக்கம் நடக்குது, அதை விட்டு நம்மளால வெளியில வர முடியும். சிறு சிறு கோபங்களை விட்டு நம்மால் விலக முடியும். எதிர்க்க யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்மளால அந்த வெறுப்பை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்ய தோணும். அவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வரும். எல்லாத்துக்கும் மேல மனம் ஒரு அமைதியான படகுல பயணிக்க ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா அது அந்த திருவடி ஞானத்தின் பேரு அது. ஏன்னா அது இருக்க போய் தான் என்ன நடக்குது அப்படின்னா எல்லாமே பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்துல திளைக்க முடியும் நம்மளால. அததான் சொன்னாரு நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி மந்திரத்துல. ஏன்னா அவர் நம்மை சிவமாக்கி விட்டார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். இப்படி ஒரு இடத்துலயும் நம்மளை சுத்தப்படுத்தி நமக்கு நேற்றுக்கு என்ன பண்ணிட்டாரு? பெருவடிவை தந்து விட்டார். அப்ப பெருவடிவை தந்ததினால் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா இந்த சிறு வடிவிலிருந்து நாம் மீண்டு விட்டோம். அதுதான் அந்த சிறைமலம் மீட்கக்கூடிய ஒரு செயல். அந்த சிறைமலத்தை மீட்டு விட்டார். அந்த சிறைமலத்தை மீட்டதினால் என்ன ஆயிட்டோம் நம்ம அப்படின்னாக்கா சிவமாக நம்மை சேர்த்து விட்டது. அப்ப நம்ம வேற சிவம் வேறு கிடையாது, நான் வேற இல்ல. இந்த 5.5 அடி ஆள் இல்ல நானு, இந்த இத்தனை கிலோ ஆள் இல்ல நானு, இந்த கலர் இல்ல நானு, இந்த உடை இல்ல நானு. நான் யார் அப்படின்னா நான் சிவமாக்கும். அதுதான் அந்த தின் சித்தி முத்தி. அந்த இடத்துல நம்ம நிக்கணும். நான் சிவம் அப்படிங்கிறதுல சொல்றதுக்கு தயங்கவே கூடாது. ஆனால் எப்ப நமக்குள்ள தயக்கம் வரும்னா இந்த இடம் நமக்கே வந்துரும். ஐயோ இவ்வளவு ஒரு கீழ்மையா நம்ம யோசிக்கிறோமே, இல்ல இவ்வளவு கீழ்மையா நம்ம நடந்துக்கிறோமே, அப்ப நம்ம எப்படி சிவமா இருக்கோம்னு நம்ம மனசே நம்மள கேட்கும். ஆனே அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்க அந்த நேரத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம தின் சித்தி முத்தியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
ஒரு தெளிவுக்கு நம்ம வந்துடலாம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சிவலோகம் சேர்க்கும். இத நம்ம முன்ன பின்ன கூட பார்க்கலாம். சிவலோகம் சேர்த்து பின் சிவமாக்கும். அப்ப நம்ம ஒரு ஊர்ல இருந்து வரோம், நம்ம ஒரு எங்கேயோ கிராமத்துல இருக்கோம், மெட்ராஸ்க்கு குடி போயிருந்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம மெட்ராஸ் வாசி ஆயிடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அந்த மால் கல்ச்சர் வரும், இல்லைன்னா அந்த வெளியில போறது வரும். ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஹோட்டல்ல போய், நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கிற வரைக்கும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதே ரொம்ப பெரிய விஷயம். வருஷத்துல ஒரு நாள் சாப்பிடுவோம், இல்ல 2 நாள் சாப்பிடுவோம் ஹோட்டல்ல போய், கிராமங்கள்ல நாங்க வளரும் போது. நீங்க அப்புறம் மெதுவா மெதுவா நம்ம வெளியில வர வர இப்ப என்ன நடக்குது? வாரத்துல 2 நாள் சாப்பிடுறோம், இல்ல வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுறது. அது கூட தவறு இல்லைங்கிற நிலம் ஆயிடுச்சு நமக்கு. அப்ப இல்லையா, ஒரு இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த கல்ச்சர், அப்ப அதுதான் இந்த இடத்துல சிவலோகம் சார்க்கும். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா ஒன்னொன்னு இந்த சாலோகம், சாரூபம், சாயுஜ்யம் வரிசையா சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல சாலோகத்துக்கு நம்ம போயிடுவோம். அதான் சிவலோகம் சேர்க்கும். பின் சாயுஜ்யம் சிவமாக்கு விக்கும். இத வந்து சாரூபம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல சிவமாக்கு விக்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்து சாயுஜ்யம் அங்கேயே மேலேயே போயாச்சு நம்ம. அப்ப சிவமாக நிற்கக்கூடிய தன்மை அப்படின்னா இது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும், சிவமாக்கு விக்கும் அப்படிங்கிறது. ஆனா இது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா சிவனுடைய எண் குணத்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா நேரத்திலயும் நம்ம நிக்கணும். ஆனா நம்மளால வந்து ரொம்ப எளிதா அன்பு பத்தி பேசிட முடியும், கருணை பத்தி பேசிட முடியும், செயலூக்கம் பத்தி பேசிட முடியும். ஆனா இந்த இந்த சரியான அந்த அவருக்கு இன்னொன்னு இருக்கு, என்ன மறைத்தல் இருக்கு, அவருக்கு இன்னொன்னு இருக்கு, தண்டித்தல் இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம பயாஸ்டா இருக்கோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். விருப்பு வெறுப்பற்று அந்த செயல்களை செய்யறோமா? அப்ப எல்லாரும் கருணை மாத்திரம்தான் சிவத்தினுடைய அன்பினுடைய தன்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்ல, அவருக்கு அருளல் மறைத்தலும் இருக்கு. அப்ப அதை எப்படி நம்ம பண்றோம்? அது பண்ணும்போது நம்ம பயாஸ் இல்லாம அந்த ஆன்மாவிற்கான நன்மை தீமைகளை வைத்து பண்றோமா அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த இடத்துலயும் நம்ம இருக்கணும். எல்லாரும் வந்து அந்த கருணை அன்பு அப்படின்னு இறைவனாலே கருணை மிக்கவன் அன்பு மிக்கவன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய மல பரிபாகங்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய பிறவியை நிர்ணயம் செய்கிறார். அந்த இடத்துல இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இல்லைங்களா? அப்போ அந்த அந்த ஆனா அதே சமயம் அதை அவரை வந்து நாம் பற்றி கொண்டோம் என்றால் அதை நீக்கக்கூடிய தன்மை தரார். அப்ப முதல்ல இந்த நீங்க பாத்தீங்கன்னா நான் தையல் கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தையல் கத்துக்கும் போது அவங்க வந்து முதல்ல ஈஸி மெத்தட் சொல்லி தர மாட்டாங்க நமக்கு. முதல்ல கஷ்டமான மெத்தட் தான் சொல்லி தருவாங்க. நம்ம இது அப்படி மடிச்சு அடி, அதை அப்படி அடி, இது அப்படி அடி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அது வந்து இல்ல நீங்க இத மாதிரி சேர்த்துட்டு இப்படி மடிச்சா உங்களால ஈஸியா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அதனுடைய நுணுக்கங்கள் புரிவதற்கு. அப்ப நம்மளுடைய கர்ம வினையை நீக்குவதற்காக அவர் செய்யக்கூடிய பல விஷயங்களை நம்ம வந்து அதே இறைவனுடைய தன்மையிலேயே நின்று நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இதெல்லாம் கடமை, நம்மளுடைய கடமை. அதை எல்லாம் தரக்கூடியதுதான் தின் சித்தி முத்தி. அப்ப எந்த ஒரு இடத்துல நம்ம அதுல இருந்து வழிவிட்டோம்னா அந்த முத்தியை விட்டு நம்ம நகர்ந்திருக்கணும்னு இருக்கும். நம்ம மனசு சொல்லும் நீ நகர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பற்றி கொண்டு மீண்டும் வர்றது. இந்த வாழ்க்கையில முன்னையும் பின்னையும் ஊசலாட்டம் இருக்கதான் செய்யும். அந்த ஊசலாட்டத்தை உணர்ந்து கொள்வது கூட ஒரு வகையில முத்தி தான் அப்படிங்கிறதுதான் என்னுடைய புரிதல். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நல்ல தெளிவான விளக்கம். நிறைய விஷயங்கள் நிறைய சைட்ல இருந்து பார்த்து சொன்னீங்க. அது முழுமையான விளக்கமா அது அமைஞ்சது. மிக்க நன்றிங்கம்மா. வேற யாரும் எதுவும் கருத்து எதுவும் சொல்றீங்களா? கேள்வி? வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா
ஐயா மைக் பொசிஷன் வந்து மாறி இருக்கு. கிளப் ஹவுஸ்ல ஒரு அப்டேட் இருக்கு. அந்த சாட்டோட இது கீழே இருக்கு, அதுலயே மைக் இருக்கு. சோ நம்ம அங்கே ஆன் பண்ணலாம். நீங்க அது கொஞ்சம் பாத்துக்கங்க. கேக்குதா? கேக்குதா? கேக்குதுயா, கேக்குது. ஓ, இப்ப வந்து மைக் ஆஃப் அண்ட் மைக் ஆன் அப்படின்னு வருது. முன்னாடியெல்லாம் மியூட் அன்மியூட்னு இருக்கும், இப்ப மைக் ஆஃப். இல்ல எனக்கு இது இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் படிக்கவே இல்லை, இப்பதான் வந்தேன். அது நாளைக்கு பாட்டுக்கு நான் சொல்றேனே, இன்னைக்கு நான் எதுவுமே படிக்கல, நான் இப்பதான் தூங்கி ஓதுங்க ஐயா. பாடல் ரொம்ப சிம்பிள். ஓதுங்க. திருப்தியாமா பதின்னு சொல்லி கேளுங்க, ரொம்ப எளிமையான பாடல் தான். நீங்க படிச்சுக்காம திருப்திகாமா. சரி, படிங்க கிருத்திகா. அதிகமா சொல்லிட்டாரு நம்ம. நான் வாசிக்கிறேன். ஒரு வரியா வாசிச்சிருங்கம்மா. நான் tevaram.org-யும் வாசிச்சிடுறேங்க. சரி சரி சரி, ரைட். நன்றி. இன்றைய மந்திரம் வந்து திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும், திருவடி ஞானம் பின் சித்தி முத்தியே அப்படின்னு இருக்கு. இது வந்து tevaram.org-ல. மற்ற பிரதிகள்ல 3வது வரியில திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், இங்க நீக்கும்னு இருக்கு, மற்ற பிரதிகள்ல மீட்கும் அப்படின்னும் இருக்கு. இதுல வந்து பொழிப்புரையாக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, வெளிப்படையான ஒரு பொருள் இது அப்படின்னு முடிச்சுட்டாங்க. குறிப்புரை வந்து திருவடி ஞானம் நான்கையும் இரட்டுற மொழிந்து திருவடியால் விளைந்த ஞானம் திருவடியால் விளங்கிய ஞானம் என உரைத்துக் கொள்க. முதற் பொருளில் திருவடியும், 2வது பொருளில் திருவருளுமாம். 3ஆம் அடியில் மீட்கும் என்பது பாடமாயின் மலமாகிய சிறையினின்றும் மீட்கும் என உரைக்க. இப்பொருட்டு மலச்சிறை என்பது முன்பின்னாய் நின்றது என்க. தின் சித்தி அழியா பேரு முக்தி தருவதனை முக்தி என பார்ப்பகுத்து ஓதினார். இதனால் திருவடி ஞானத்தது சிறப்பு கூறப்பட்டது அப்படின்னு குறிப்புரையில கொடுத்திருக்காங்க ஐயா. சரி, இதுல என்னன்னா, நமக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் பெற வேண்டியது எது அப்படின்னா அருள் அப்படிங்கிறது. அந்த அருளை பெற்றால்தான் அது வந்து முழுமையான ஞானம். இப்ப மத்ததெல்லாம் நமக்கு குரு அப்படின்னு சொன்னா வித்யா குரு இருப்பாங்க. வித்யா குரு அப்படிங்கிறவங்க அவங்க வந்து கல்வியை கொடுப்பவர்கள். ஆனா அதே நேரத்துல நமக்கு யாராவது ஒருத்தங்க நல்ல தொழில் கத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நுட்பமா தொழில் கத்து கொடுத்தாங்கன்னா அவங்களையும் நம்ம குரு அப்படின்னு தான் சொல்வோம். ஆனா குரு அப்படிங்கிறது எங்க நிறைவடையும் அப்படின்னா, யார் நமக்கு வந்து அருளை பெறக்கூடிய வழியை கற்பிக்கிறார்களோ அவங்கதான் குரு. ஆனா அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஞானம். ஞானம் 4 அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து 4 தான். அது வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு 4ஆ வரும். அந்த 4 வந்து என்ன அப்படின்னு சொன்னா அது 16ஆ விரிவடையும். 16வது ஞானத்தின் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு அப்புறம் இருக்கிறது பாருங்க, அது வந்து 17வது நிலை ஒண்ணு உண்டு. அத 17ன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து திருவருட்பால பொன்னாரும் சபையாய் அருள் பூரண புண்ணியனே அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அந்த பாட்டை பாத்தீங்கன்னா, நன்னாளும் கடந்தே அப்படின்னா அதை தாண்டி, அது அந்த 16ஐயும் தாண்டி போன பிறகுதான்
அந்த தெய்வ நிலை, தெய்வ தன்மை இல்ல, தெய்வ நிலை அப்படிங்கிற அந்த பேரு ஆன்மாவுக்கு கிடைக்கும். அப்ப ஆன்மா எங்க இருக்கும்? ஆன்மா எந்த நிலையில இருக்கும்னா அருளை பெற்றதாகவே இருக்கும். அந்த அருளை பெற்ற ஆன்மா இருக்கு பாருங்க, அதுதான் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது. அதுதான் ஞானம் அப்படின்னாலே அது திருவருளை குறிக்கக்கூடியது. அந்த திருவருளை பெற்ற ஆன்மாதான் முழுமையாக திருவடி பேரு அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, நம்ம மீக்கும் அப்படின்னு போட்டாலும் சரி, நீக்கும் அப்படின்னு போட்டாலும் சரி, அந்த நீக்கும் அப்படிங்கிறது அது அருள் செய்யக்கூடிய வேலையை குறிக்கும். அதாவது அதே மாதிரி மீட்கும் அப்படிங்கிறது என்னன்னா, மறுபடியும் கொண்டு இந்த அறியாமை அப்படிங்கிற அந்த பிறவியில சேர்க்காது. அதான் மீட்டல் அப்படிங்கிறது. இது எங்க தெரியும் அப்படின்னா, நம்ம இந்த புறப்புறன்பா மாலை புற இலக்கணம் இருக்கு பாருங்க, அதுல வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி அப்படிங்கிறதுல ஆணிரைகளை கவர்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படின்னாலே உயிர். இந்த உயிரை பாச ஞானம் அப்படிங்கிறது கவர்ந்து வச்சிருக்கும். ஆனா இந்த பாச ஞானத்துல இருந்து பதிஞானம் இந்த உயிரை மீட்கும் அப்படிங்கிறது. அந்த பாசம் அப்படிங்கிறது ஆணவம், கர்மம், மாயை இதெல்லாம் சேர்ந்ததே பாச ஞானம் அப்படிங்கிறது. அதனால அந்த பாசத்துல இருந்து அது மீட்கும் அப்படிங்கிறது. மீட்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் போராடி செய்யக்கூடியது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த மீட்பது அப்படிங்கிறதுல. அந்த மீட்கும் அப்படிங்கிறதும் சரியாதான் நல்லா இருக்கும் அது அப்படின்னு தோணுது. இது எல்லாம் இதற்கு பிறகு இந்த திருவடி பேர்ல ஆன்மா சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படின்னு வள்ளலார் சொல்வாரு. அது மாதிரி அது சித்தி பெற்ற பிறகு ஆன்மா முத்திக்கு போயிடும். அதுக்கப்புறம் பிறவி கிடையாது. ஆனா இயற்கையா பார்த்து சில காரணங்களுக்காக அனுப்பும். இப்ப சுந்தரர் திருத்தொண்டர் திருத்தொகை கொடுக்கறதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல காரணங்களுக்காக வரும். வந்தா அது எவ்வளவு நாள் இருக்கணுமோ அந்த வேலை முடிஞ்ச உடனே திரும்ப அது திருவடி பேருக்கே போயிடும் அப்படிங்கிறது தான் இது. இதுல நம்ம மறுபடியும் நினைவுக்கு வர பாட்டு திருப்பூவல்லி. அதுல முதல் பாடல் தான் அது. நேத்தேருந்து படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா திருப்புவல்லியில முதல் பாட்டு இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், அணையார் புனல் தில்லை அம்பலம் பாடி, அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி புவல்லி
கொய்யாமோ புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதம். மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நேரம் ஆயிட்டதுனால நான் பாடல்ல மட்டும் ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல், எல்லோருக்கும் ரொம்ப படிச்ச உடனே விளங்குகிற பாடலாக இருப்பதால் நம்ம அப்படியே வந்து வாச்சிடுறேன். நிச்சயமா இது நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய இன்சைட் என்ன அப்படின்னா, அந்த திருவடியை சரணடைதல். ஏன்னா அந்த ஞானம் என்பதே இறைவனின் திருவடியை பெறுவதனாலேயே வந்து பெரும் பெருமை கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அது எதையெல்லாம் கொடுக்கும், அதுவே நமக்கு வந்து சிவமாக ஆக்குகின்ற வித்தை நமக்கு கிடைச்சிடும், சிவலோகம் சேர்த்திடும், சிறை என்கின்ற மலமும் வந்து நீக்கப்படும். ரெண்டுமே, சிறையும் நீக்கப்படும், மலம் நீக்கப்படும், சிறை மலம் ரெண்டுமே நீக்கப்படும். அப்புறம் தென் சித்தி வந்து முக்தியே அப்படின்ற ஒன்றையும் சொல்வதாக இருக்கிறது. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும், திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும், திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே, திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே சிவமாக்குவிக்கும். இதை பிடித்துக் கொள்வோம், சிக்கன பிடித்துக் கொள்வோம். அப்படியே தொடர்ந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அதை வந்து பிடித்துக் கொள்வோம் என்பதுதான். நன்றி நன்றி நன்றி. நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. அருமை. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற எதுவும் கேள்வி கருத்து ஏதாவது இருக்குங்களா? கவியரசு ஐயா, உங்களால வர முடியுங்களா? மேல எதுவும் சொல்றீங்களா உங்களோட கருத்து? வெளிலதான் போகுது. ஒரு நிமிஷம். நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.